I am Dr. Edlarasi, obstetrician and gynecologist, laparoscopic surgeon and ART specialist, Mahalakshmi Multi-Speciality Hospital, உளுந்தூர்பேட்டை. உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்கா? அவங்க ஒரு 9 to 12 இயர்ஸில் இருக்கிறாங்களா? அப்போ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தான். இப்போ எல்லாம் என்ன ஆச்சுன்னா, பெண் குழந்தைங்க ஏர்லியராகவே மெனார்கி, அதாவது ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்துடுது. அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்குமா அப்படின்றது தான் இங்கே ஒரு கொஷின். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 8 to 9 இயர்ஸில் ஆன பிறகு குழந்தைங்களுக்கு நீங்கள் அதை பற்றி தெரியப்படுத்தணும். அதாவது அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு பிளட்டு யூரின் போகும்போது வருது அப்படின்னா பார்த்து பயந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு மெனார்கி அப்படின்னா இல்லை பீரியட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பற்றி அவங்களுக்கும் சொல்லி வைக்கணும். இந்த மாதிரி வந்ததுன்னா என்கிட்ட தெரியப்படுத்துமா, அதை பற்றி நீ ரொம்பலாம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பிளட்டை பார்த்தாங்க அப்படின்னாக்க அவங்க பயப்படாமல் உங்ககிட்ட தெரியப்படுத்துவாங்க. இல்லைனா அது ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதை தவிர நிறைய பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வர்றதை பற்றியே இந்த குழந்தைங்க அவங்களுக்குள்ளார பேசியே ரொம்ப பயந்து இருக்கிறாங்க. அவங்க பயத்தை தெளிவுபடுத்தி நம்ம முன்னாடியே சொல்லி வச்சுருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியணும் 8 இயர்ஸ்க்கு அப்புறமே அப்படின்னா, இவங்க இனிமேல் இந்த ஏஜில் வர்றவங்களுக்கு சேஞ்சஸ் என்னென்ன பாடியில் வரும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வரும்னா, பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் தான் வரும். அதுலேயும் சில பேருக்கு அன்இக்குவலாக ஃபஸ்ட்டு ஒரு பிரெஸ்ட்டு பெருசாக இருக்கும், அப்புறம் இன்னொரு பிரெஸ்ட்டு வளர ஆரம்பிக்கும். அது வளர்கிறப்ப கொஞ்சம் பெயின் இருக்கும். அதுக்கே நிறைய பேரண்ட்ஸ் கூட்டு பயந்துக்கிறாங்க, இந்த மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி. லைட்டாக பெயின் இருக்க தான் செய்யும். அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். அதை அமுத்தி பார்த்தே நிறைய பெயினை வர வச்சுறாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு பெயின் ரிலீவரும் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் என்லார்ஜ் ஆகவே அந்த பெயின் நல்லாவே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்சிலரி அண்ட் பியூபிக் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சில்லான்னா நம்மளுடைய கையுடைய கம்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல முடி நிறைய வளரும். அதே மாதிரி அந்த யூரின் போகிற இடம் பியூபிக் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை சுற்றியும் முடி அதிகமாக வளரும். இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ். அதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த மாதிரி பீரியட்ஸு ஃபஸ்ட்டு பீரியட்ஸு வரும், அதாவது மெனார்கிங்கிறது வரும். ஸோ அப்போ நம்ம அந்த பேட் வைக்கிறத பற்றி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத அந்த பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 பேடு 4 பேடாவது நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அதேமாதிரி அவங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேண்டீஸ் அண்டர்வேர் கொடுத்து அனுப்பணும். அதே மாதிரி நாப்கின்ஸ் கொடுத்து அனுப்பணும். ஸோ என்ன மெத்தட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். என்னென்னா, ஒன்று நாப்கின்ஸு, இன்னொன்று டேம்பூன்ஸு, இன்னொன்று மென்சுரல் கப்பு. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 10 இயர்ஸில் அந்த குழந்தைக்கு ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். அந்த ஏஜில் இப்போல்லாம் வந்துடுறதுனால எங்களுக்கே சில நேரங்களில் அவங்களுக்கு இதை பற்றிலாம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு அதை பற்றி நம்ம தெரியப்படுத்தணும். ஸோ நாப்கின்ஸ் ஏர்லியராக வச்சுக்கிறது இது பெட்டர். இன்கேஸ் அவங்க கொஞ்சம் இன்னும் அடல்ட் ஆகிறாங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க, இல்லை ரொம்ப அவங்க மூவிங் பர்சனாக இருக்கிறாங்க, நாப்கின் வச்சுக்கிறதுல அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டேம்பூன்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அவங்களுக்கு நல்ல எஜுகேட் பண்ணி அவங்க அவங்களுடைய மென்சுரல் கப்பை யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அதை அவங்க கிளென்லியாக வச்சுக்குவாங்க, ரீயூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, இல்லை ஏஜோடைய மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மென்சுரல் கப்பையும் யூஸ் பண்ண நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பீரியட்ஸை நம்ம பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எஜுகேட் ஆகிக்கணும். என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கும், என்ன மாதிரி அவங்கள நம்ம சென்சிட்டைஸ் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு எப்படி கேர் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு பேக் நம்ம கையில் கொடுத்து அனுப்பணும். அதாவது சப்போஸ் அது ட்ரெஸ்ஸில் ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா அப்போ சேஞ்ச் பண்ணணும். அவங்க எப்படி அந்த டைமில் அவங்களுடைய அந்த ஏரியாஸை எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி வாஷ் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி வச்சுருந்தோம்னா தான் அவங்களுக்கு எந்தவித பயம் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் பீரியட் மெனார்கி அப்படிங்கிறத எதிர்கொள்ளுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நிறைய டைம் முன்னாடியெல்லாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வச்சிங்கன்னா கூட சில பேருக்கு அந்த ஆங்ஸைட்டி ரொம்ப வந்துடும். ஸோ அதனால ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னா இந்த பிள்ளைங்களோட விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வரும்பொழுது இதை ஒரு விஷயமா எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாங்களே அப்படின்னு ஒரு மன கஷ்டத்தில் பிள்ளைங்க இருக்கிறாங்க. நமக்கு அது சந்தோஷமான விஷயமா இருந்தால் கூட பர்சனலாக அவங்க ஹர்ட் ஆகாமல் இருக்கணும்னா அவங்க ஒரு மெச்சூரிட்டி வந்தோடனே அந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லது. ஸோ அடலசன்ட் ஏஜ் அப்படிங்கிறத ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், பாடிலி சேஞ்சஸ் இருக்கும்,
அதை மாதிரி இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தி அதை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக அவங்க நினைக்காம ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக நினைக்கிற மாதிரி நம்ம அவங்களை எஜுகேட் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம எப்படி வந்து பென்சில் பென்னுக்குன்னு ஒரு பவுச் கொடுக்குறோமோ அதே மாதிரி மென்ஸ்ட்ரல் பீரியடில் ஒரு பவுச் எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். அதில் வந்து ஒரு 2-3 நாப்கின்ஸு, அதில் வந்து ஒரு அண்டர்வேரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 அண்டர்வேரு, அதுக்கப்புறம் சானிடைசர். அது அவங்களுக்கு அதை வந்து எடுத்து போட்டதுக்கப்புறம் கையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இல்லை அது முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சானிடைசர் போட்டுட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சானிடைசர் பாட்டில் வந்து அதில் வச்சு கொடுத்து அனுப்புங்க. நிறைய டைப்லாம் வந்திருக்கு. இப்போ பென் டைப்லேயே கூட சானிடைசர்ஸ்லாம் இருக்குது. பார்த்தோம்னா ஸ்ப்ரே பண்ணிக்கிற ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது. வெயிட் கம்மியாகவும் இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ் கொடுக்கலாம். இதில் நாப்கின்ஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேக், ஒரு கேரி பேக் மாதிரி ஒன்று வச்சு கொடுக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் அது இருக்குமான்னு தெரியாது. இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா நாப்கின்ஸை டாய்லெட்குள்ளார போட்டுடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய கிளாக் ஆகி நிறைய இடத்துல டாய்லெட் வந்து அடைச்சிக்குது. டாய்லெட்குள்ளார கண்டிப்பாக அதை போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது பக்கத்தில் இருக்கிற டஸ்ட்பினில் அவங்க ஒரு கவர்க்குள்ளார அந்த யூஸ்டு நாப்கினை போட்டு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு சானிடைசர் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்து நம்ம ரெகுலராக இந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த டைமில் வந்து அந்த பவுச்சை எடுத்துகிட்டு போக சொல்லி நம்ம வந்து ஞாபகப்படுத்துறது நல்லது. இன்கேஸ் பெயின் வருது அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் பீரியட் அப்போ அப்படின்னா அவங்களுக்கு டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த டேப்லெட்ஸையுமே அந்த பவுச்சில் வச்சு அனுப்புறது நல்லது. அதை வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் எடுக்கணும், எத்தனை மணி நேரம் கேப்பில் எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்கேஸ் பாராசிட்டமால் அப்படின்னா 5 hours once, 6 hours once அந்த மாதிரி எடுக்க சொல்லுங்கள். மென்ஸ்ட்ரல் பீரியட் அப்போது நிறைய ஆக்டிவிட்டியை ரொம்ப பண்ணாமல் கொஞ்சமாக ரொம்ப செடென்ட்ரியாகவும் அதுக்குன்னு படுத்தே இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்காண்டி ஸ்கூலுக்கு லீவ் போடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. கொஞ்சம் மொபைலாக இருந்தால் தான் மைண்டும் கொஞ்சம் டைவர்ட் ஆகும். ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருக்கலாம். அதை தவிர இந்த டேப்லெட்ஸை ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த டேப்லெட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். அதாவது டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஓவர் த கவுண்டர், அதாவது மெடிக்கல் ஷாப்பில் நீங்களாக தானாக வாங்கி எதுவுமே போட வேண்டாம். டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசனை நீங்கள் ரெகுலராக அவங்க வந்து இந்த 3 days or 4 daysக்கு வந்து எடுத்துக்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதனால எந்த வித தப்பும் வராது. அதனால பின்னாடி எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. இப்போ எல்லாம் வந்து சில பேட்சஸும் அவைலபிளாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அதை ஒட்டிக்கிட்டாங்கன்னா அந்த பெயினே இருக்காது. மென்சுரல் பேட்சா இல்லை ஒரு பெயின் ரிலீவிங் பேட்ச்லாம் இருக்குது. அந்த பேட்ச் கூட அவங்களுக்கு வாங்கி ஒட்டி விட்டிங்கன்னா அவங்க பெயின் இல்லாமல் பெயின் ஃப்ரீயாக இருப்பாங்க. இந்த மாதிரி பீரியட்ஸ், அடலசன்ட் பீரியட்ஸில் அந்த மென்சுரல் ஃபர்ஸ்ட் டைம் மென்சுரேஷன் வரும்பொழுதுலாம் ரொம்ப வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்க்ரீம் பண்ணுவாங்க, இல்லை உங்களை எதிர்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து வெரி காமன் இன் தட் ஏஜ் குரூப். ஸோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணாமல் அவங்கள ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்கள வந்து மூட் டைவர்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருக்க சொல்லுங்கள். யோகா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ணினாங்கனாலே வந்து அவங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இப்போ எல்லாம் மெனார்கி அப்படின்னு சொல்கிற ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வர்றதும் ஏர்லியராக வந்துடுது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 14-15 வயசுக்கு அப்புறம் தான் வரும். இப்போ எல்லாம் 9-10 வயசுலேயே வந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெனோபாஸும் வந்து முன்னாடியெல்லாம் 57 years வரைக்கும்லாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருந்தது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 47 yearsலேருந்து 50 yearsக்குள்ளாரையே மெனோபாஸ் வந்தது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஃபாலிக்கிள் வந்து அவ்வளோ நாளைக்கு தான் அது வந்து வேலை பார்க்கும் அப்படிங்கிறதுனால ஏர்லியராக வந்துடுறதுனால ஏர்லியராகவே மெனோபாஸும் வந்துடுது. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா அது லைஃப் ஸ்டைல், ஃபுட், என்விரான்மெண்ட் அண்ட் எபிஜெனட்டிக்னு சொல்லுவாங்க, இல்லை ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வருது. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.